பிரைஸ் த லார்ட். தேவனை அறியாத ஒருவன் தேவன் யார் என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? தேவன் யார் என்று கேட்டால் அதற்கு சரியான பதில், ஒருவராலும் காணக்கூடாதவர்தான் தேவன். தேவன் என்பவரை ஒருவரும் காண முடியாது. தேவன் ஒருவர் இருக்கிறார் என்கிறத நம்ம விசுவாசிக்கிறோம், ஆனால் அவரை யாரும் பார்த்ததில்லை. அதுதான் சரியான ஒரு பதில். தேவன் என்பவர் ஒருவராலும் காணக்கூடாதவர். 1 தீமோத்தேயு 6:16 நம்ம பார்க்கிறோம், ஒருவரும் அவரை காண முடியாது, ஒருவரும் காணக்கூடாதவர், ஒருவரும் கண்டிராதவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று சொல்லி யோவான் 1:18 நம்ம வாசிக்கிறோம். ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதில்லை, அவர் ரூபத்தை கண்டதில்லை என்று சொல்லி யோவான் 5:37 நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, தேவன் ஒளியாயிருக்கிறார், தேவன் ஆவியாயிருக்கிறார் என்று சொல்லி 1 யோவானில் நம்ம வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, யாத்திரையாகமம் 33:20 நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோசே இடத்துல தேவன் இந்த வார்த்தையை சொல்கிறதை நம்ம கேட்குறோம். நீ என் முகத்தை காண மாட்டாய், என்னை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது என்று சொல்கிறார். தேவனை கண்டா ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது, தேவனை பார்க்க முடியாது, தேவனை காண முடியாது. ஏனென்று சொன்னால் அவர் ஒளியாயிருக்கிறார். வெளிச்சத்தை வேணால் நம்ம பார்க்கலாம், ஆனால் ஒளியை பார்க்க முடியாது. இத்தனை பூமியிலிருந்து இத்தனை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு சூரியனை கூட நம்மளால் பார்க்க முடியல. மதியானம் 12 மணி வேளையில் இந்த சூரியனை நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுமா? முடியாது. அந்த சூரியனை போல எத்தனையோ கிரகங்களை உண்டாக்கின தேவனை எப்படி பார்க்க முடியும்? ஒரு ஒளியை நாம் எப்படி பார்க்க முடியும்? ஒளியை எப்படி காண முடியும்? ஒளியை காண முடியாது. தேவன் ஒளியாயிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ஆனால் உலகத்தில் மனிதர் அநேகர் சொல்கிறாங்க, நாங்கள் தேவனை கண்டோம், தேவன் எங்களோடு பேசினார். உண்மையாகவே அப்படி தேவன் ஒருவரோடு பேசினார் என்று சொன்னால் அவர் அப்படிப்பட்ட அவங்க உண்மையான தேவனை அவங்க பார்க்கலன்னு தான் அர்த்தம். ஏன்னா தேவனை பார்க்கவே முடியாது, அவங்க பொய் சொல்லுகிறாங்க என்பதை நம்ம இதில் இருந்து அறிந்து கொள்ளணும். எந்த மனிதனும் ஒரு மனிதனும் தேவனை பார்க்க முடியாது, ஒளியை ஒருவராலும் பார்க்க முடியாது. அதுதான் அவர் சொல்கிறாரு, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர். அவர் தேவன் ஒளியில் வாசமாயிருக்கிறார். ஆனால் பார்த்தீங்கன்னா எசேக்கியேல், வெளிப்படுத்து சுவிசேஷத்தில் யோவான், இவங்கெல்லாம் பார்க்கும்போது அவங்க தரிசனத்தில் பார்க்குறாங்க. தரிசனத்தில் அப்படி பார்க்குறாங்க, பிதாவை போல, பிதாவை பார்ப்பது போல என்று, பிதாவுடைய சாயலை, பிதாவுடைய சேருபீன்கள், பிதாவோடு வருகிற கேருபீன்கள், இப்படிப்பட்ட அவருடைய சிங்காசனங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை அவங்க தரிசனமாய் பார்க்குறாங்க ஒழிய நேரடியாக இதுவரை இந்த உலகத்தில் தேவனை யாரும் கண்டதில்லை. ஒரே ஒருவர் தான் அந்த தேவனை வெளிப்படுத்துகிறார், அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு பார்த்திங்கன்னா, தேவனை யாராவது நாங்கள் பார்த்தோம், இப்படி தான் இருக்கிறாரு, அப்படித்தான் இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் ஒரு காலம் நம்பக்கூடாது. இந்த உலகத்திலே மனிதராய் பிறந்த ஒரு மனிதனும், ஆதாம் முதல் இனி பிறக்கக்கூடிய ஒரு மனிதனும் இந்த பூமியிலே இருக்கும் அளவும், பரலோக ராஜ்யத்திலே அவங்க கடந்து போகும் அளவும், இரகசிய வருகை நியாயத்தீர்ப்பு முடிந்த பிறகு தான் மனுஷன் பிதாவை பார்க்க முடியுமே தவிர இப்பொழுது யாரும் தேவனை பார்க்க முடியாது. அதை நாங்கள் நல்லா அறிந்து கொள்ளணும். அப்போ தேவன் யார் என்று சொன்னால், தேவன் என்பவர் ஒருவராலும் காண முடியாதவர். அவர் எப்படி இருப்பார், அவர் எப்படி அந்த மாதிரி அவருடைய சாயலோ அவருடைய காரியம் ஒன்றுமே நமக்கு தெரியாது. அவர் ஒளியாக இருக்கிற, அவரை பார்க்கவே முடியாது தான் நம்முடைய ஆன்சராய் நமக்கு இருக்கணும் பாருங்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கலாம்.
இயேசு கிறிஸ்துவுக்கு சாயல் இருக்குது, இயேசு கிறிஸ்துக்கு ரூபம் இருக்கிறது, அதை நம்ம பார்க்கலாம். ஆனால் தேவனை ஒருபோதும் நாம் பார்க்க முடியாது என்பதை நம்ம ஆணித்தரமாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாளிலே நம்ம பார்க்கலாம் பாருங்கள், ஒரு நாளிலே நிச்சயமாய் நம்ம அந்த தேவனை பார்க்கலாம். அந்த ஒளியாகிய தேவனை நம்ம பார்க்கலாம். எப்போது என்று சொன்னால், கடைசி நாட்களிலே நியாயத்தீர்ப்பு முடிந்து பிதாவுடைய மகிமை உள்ள சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கும் போது அவரை நம்ம தெய்வமாய் பார்க்கலாம். நம்ம தெய்வமாய் அவரோடு கூட நம்ம பார்க்கலாம், அவரோடு கூட நிற்கலாம், அவரை ஆராதிப்பதற்கு கடந்து போகலாம். அதற்காகத்தான் இந்த உலகத்திலே தேவன் அவர் நம்ம உலகத்திலே படைத்து நம்மளை பரிசுத்தமாய் நம்ம வாழ்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் கழுவப்பட்டு நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாய் வாங்க என்று சொல்கிறார். அப்போ ஒரு நாளில் நம்ம எல்லோரும் போவோம், நம்ம அவரை பார்ப்போம். ஆனால் இன்று இதுவரைக்கும் யாரும் தேவனை கண்டதில்லை என்பதை நம்ம ஆணித்தரமாய் பதித்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லோரும் பார்ப்பாங்க, ஆனால் தேவனை பார்க்க முடியாது. நாளை தினத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார், அவரை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை குறித்து நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது சீக்கிரத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். பிதாவாகிய தேவனை நம்ம பார்க்கிற காலம் மிக சமீபமாயிற்று தேவ ஜனமே. ஆதலால் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் ஒருவர் நமக்கு உண்டு. அவர் மிகவும் நல்லவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வேதத்தில் அவருக்கு அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனை ஒருவரும் ஒரு காலும் கண்டதில்லை என்பதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால் அவர் காணக்கூடாத தேவன், அவர் ஒளியான தேவன். கர்த்தர் உங்கள் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.